உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக யாருமே இந்த உலகத்துல பிறக்கல. அப்பா இடைக்காடர் இதை தான் சொன்னாரா? கழிவது கழிவாய் கனவில் கழிப்பினும் உணரது உணர்வாய் உணர்வில் இருப்பினும் தெளிவர தெளிவாத மனம் கொண்டு இருக்கையில் ஏதொன்று உன்னோடு இருந்தாலும் பயனில்லை மானிடா. அப்புறம் எதுக்கு நீ வாட்டரை பிளஸ் பண்ண? இல்ல அதால நல்ல எஃபெக்ட் வரும். நீ லூசு, வாட்டரே பிளஸிங் தான்டா. ஸோ இது வரைக்கும் உங்களை யாராவது கேட்டிருக்கலாம், கேட்காம இருந்திருக்கலாம். இனிமேல் நீ உங்களை காத்தால ஏன் சொன்ன கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? am I happy, am I healthy? We are simply questioning. I have gone to any number of meetings, conferences, people, best doctors, எல்லாரும் கேள்விதான். டைரக்டா ஒரு கேள்வி உங்களை யாருமே கேட்டது கிடையாது. சத்தியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கவும் மாட்டாங்க. அந்த கேள்வி இனிமேல் நீங்க உங்களுக்கு கேட்கணும். குருஜி அது என்ன கேள்வி? நான் யதார்த்தமா கேட்குறேன் பாருங்க. உடனே நீங்க ஸ்பிரிச்சுவலா மாட்டக்கூடாது. ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, டெல் அபவுட் யுவர் செல்ஃப். உடனே நீங்க சொல்லுங்களா ஐ எம் an ஆத்மன், ஆத்மன் இஸ் எவ்ரிதிங், போட விளையாண்டோம். இன் ரியாலிட்டியே நான் கேட்க வேண்டிய கொஸ்டின், see I am not going to tell you some spiritual practice. In reality, there is a fundamental practice which is missing, which should not miss anymore in your life, so that you will not miss the good time. So I'm asking a very, very generic question. என்னெல்லாம் கேட்டிருப்பாங்க சொல்லுங்க. அவர் சொன்னது கரெக்ட். என்ன பண்ற? அடுத்து how are you? அடுத்து விஷன் என்ன? விஷன் ஃபியூச்சர் பரவாயில்ல, கார்பரேட் நினைக்கிறேன் அவர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் என்ன படிக்கிறேன்? ஆமா இது ரொம்ப பெரிய விஷயம். பா என்ன படிக்கிற, என்ன படிக்க போற? இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? இவங்க பையன் என்ன படிக்க போறான்? கடுப்பா இருக்கும் அந்த பையனுக்கு. 5 வயசு பையனுக்கு என்ன ட்ரீம்? உனக்கு என்னப்பா ஆகணும்னு ஆசை? அவன் டக்குன்னு உன்ன மாதிரியே சொல்றான். உன்ன மாதிரியே ஒரு தத்தி அப்பா. 5 வயசுல எப்படி ட்ரீம் வரும் சொல்லுங்க? அதெல்லாம் ஒன்றும் வராது. ஆர் யூ மேரிட்? ஓகே இது கரெக்ட். ஆர் யூ மேரிட்? நல்ல வேலை ஹவு மெனி மேரேஜ். ஏன்னா போ அந்த கொஸ்டின் வந்துடும், ஹவு மெனி சில்ட்ரன். இது பாருங்க, எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு முதல் கேள்வி, நீ சந்தோஷமா இருக்கியா, ஆரோக்கியமா இருக்கியா? எவனுமே யாருன்னு கேட்க. உன் பையனை நீ கேட்டதே கிடையாது. கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் சார். குருஜி எப்படியாவது என் பையன் இந்த சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுக்கணும், பிளஸ் பண்ணுங்க. அதுக்காக நான் இருக்கேன். உன் பையன் மார்க் எடுக்க வேற, நான் உட்காந்து ஆத்மையாக கற்றுக்கிடுவேன். வீட்டில் எவ்வளோ பேருக்கு உறவு இருக்கு. டெய்லியும் 2 கேள்வி. டேய் நீ சந்தோஷமா இருக்கியா, நீ ஆரோக்கியமா இருக்கியா? டேரெக்டாக கேட்கலாம். ஏன்னா உன்னை அப்படியே பயங்கரமாக வேற மாதிரிலாம் கேட்கல. மெத்திய மேதாவி ஆயினும் உள் பொத்திய காலில் ரத்தம் வரும். இதை உணர்ந்தவன் பித்தனாயினும் சித்தனாவான், புத்தி அற்றவனாயினும் புத்தனாவான். இப்போ சொல்லு நீ யார்? அப்புறம் கேட்க சொல்கிறேன் வீட்டில் கேஷுவலா. என்னடா ஆர் யூ ஹாப்பி, ஆர் யூ மேரிட்னு கேட்பேன், ஆர் யூ எம்ப்ளாய்டுன்னு கேட்பேன், ஆர் யூ எஜுகேட்டட் கேட்பேன், ஹவு மச் யூ ஆர் ஏர்னிங்னு கேட்பேன், ஹவு மச் யூ வில் ஏர்ன் கேட்பேன். ஆர் யூ ஹாப்பி? எஸ் ஐம் ஹாப்பி. கூட இன்னொன்று, ஆர் யூ ஹெல்த்தி? இல்லை, ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த். இதை எல்லாருமே வீட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி நம்மலாம் கேன்சர் ஹாஸ்பிட்டல் போய் உட்கார தேவை. ஒரே ஒரு வாட்டி கோயிலுக்கு போறீங்களோ இல்லையோ, உண்மையிலே நீ அம்மனுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சனா கிளம்பி போ. வெள்ளிக்கிழமை ஆனால் நான் சைல்டு யூனிட் கேன்சரோட யூனிட்டுக்கு போவேன். போய் பாருங்க. 8 வயசு பையன் லங் கேன்சர், 9 வயசு சந்திரலேகா என்ன ஸ்டொமக் கேன்சர். இவ்வளோ பேருக்கு எதனால கேன்சர் வருது? ஸ்மோக்கிங்கா? அப்போ சத்தியமா ஸ்மோக்கிங் இல்லைன்னு ஒரு விஷயம் புரியணும் இல்லை? அப்போ அம்மா அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, ஆனால் அவங்க பசங்க கேன்சரில் அஃபெக்ட் ஆகணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்களா? கிடையாது. அவங்க பசங்களை அவங்க அம்மா அப்பா கேட்டிருக்கணும். போய் ஜாதக பொருத்தெல்லாம் பார்ப்பீங்க, ஆனால் RA ஃபேக்டரோ பிளட் குரூப்போ பார்க்க மாட்டீங்க. புக்லேயே உனக்கு கேரக்டர் தெரிஞ்சிடும், அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா. எங்கே சொன்னாங்க? கட்டத்தில் சொல்லி. டு அண்டர்ஸ்டாண்ட்? உங்கள் பொண்ணை இன்னொருத்தன் அசிங்கப்படுத்துறது ஜாதகத்தை கொடுத்தனுப்பா. வேற சொல்லுங்க சார் உங்கள் பொண்ணு செட் ஆகல. அப்போ என்ன அர்த்தம்? உன் பொண்ணு சரியில்லைன்னு ஒருத்தன் சொல்லுவான், அதை நீ கேட்டு உட்காந்துப்பியா? நீ கஷ்டப்பட்டு அவளை வளர்த்தி எல்லாம் பண்ணுவேன். ஜாதகம் உன் கர்மாவை மாற்றாது. பாருங்க, நான் நல்லா உன்னை செஞ்சு அனுப்புவேன். நீ போய் காவால கால் வைப்பேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? காவா பக்கம் போகாமல் பார்த்துக்கணும். அப்புறமா நான் பூ போடுறது செகண்டரி உனக்கு. இப்போ நான் இதை பண்ணலன்னா வெளியே நிறைய பேர் அதை பண்ணுவான். உனக்கு பிடிச்சதே செய்வான். எல்லாம் ஒன்றும் உட்கார வச்சிருந்துச்சு. இப்போ வரப்போகிற ஆகஸ்ட்டில் சனி பகவான் வரப்போகிறாரு. வீட்டுக்கு வந்து உனக்கு நல்லது செய்ய போனார். அவனுக்கு பாத சனி, உனக்கு உச்ச சனி, உனக்கு நீச்ச சனி, உனக்கு பீச்சங்காய் சனி, எல்லாம் சொல்லி நீங்கள் நல்லா வந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் நல்லா வராதுக்கு காரணம் சூரியன் வந்து கொஞ்சம் 7ஆம் வீட்டுக்கு போயிட்டான். சாருக்கு வீடே கிடையாது, ஆனால் இங்கே வந்தனா எவன் எந்த வீட்டில் இருக்கா எனக்கு பிரச்சனை இல்லை. உனக்கு ஒரு நல்ல வீடு இருக்கணும், உனக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் எடுத்து வைக்கிறேன். இஃப் யூ ரியலி வாண்ட் டு க்ரோ டு த நெக்ஸ்ட் லெவல், யூ ஷுட் ஸ்டார்ட் குவெஸ்டினிங் யுவர் செல்ஃப். ஸோ இது வரைக்கும் உங்களை யாராவது கேட்டிருக்கலாம், கேட்காம இருந்திருக்கலாம். இனிமேல் நீங்கள் உங்களை காத்தால் ஏன் சொன்னே கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? am I happy, am I healthy? இன்னொன்று சொல்லுச்சுன்னா சூப்பர், ஐ எம் நாட் ஹாப்பி, ஐ எம் நாட் ஹெல்த்தி. தென் வாட் ஐ ஷுட் டு பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி? உங்கள் மனசு சத்தியமாக ஆன்சர் சொல்லும். இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்காம இருக்க ரீசன் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆன்சர் தெரியும். இப்போ தெரிஞ்ச உடனே நீங்கள் செய்யாமல் இருக்கீங்களா? அப்போ உங்கள் மனசு உங்களுக்கு காரித்தும். ஆமாம், அதுதான் டிப்ரெஷன். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க பாருங்க, அது இப்போ உங்கள் உடம்பே உங்களை காரி துப்போம். அதுதான் நோய். இது நான் சொன்னால் புரியாது உங்களுக்கு. இல்லை, அகப்பேசித்தர் சொல்லாரு, உள்ளொன்று மெய் ஒன்று மெய்யாய் வைத்து செய்யும் ஒழுக்கத்தை புறக்கணித்து ஏதொன்று செய்யாமல் இருக்கையில் உள்ளிருந்து மொய்தான் ஓமம் நோயே. உள்ளிருந்து காரி துப்பு தான், அசிடிட்டியா, அதுதான் நோய். இப்போ நான் டைரெக்டாக உங்களுக்கு உடம்பு உங்களை காரி துப்புது புரியாது. குருஜி போனப்பா நம்மளை காரி துப்புதுன்னு சொல்லுவேன். பெரிய தப்பு நடந்துன்னு இருக்கு. நான் சொல்கிறத பாதி புரிஞ்சுக்கிறீங்க, வெளியே போய் 2ஆக பேசுகிறீங்க.
உயிரொன்றை செய்த மயிரொன்று ஏதொன்றும் இல்லை அப்படின்னு நான் மாற்றி சொன்னால் உங்களுக்கு புரியுமா இப்போ? கிடையாது. இப்படி சொன்னாதான் தப்பு. நான் வேற மாதிரி சொல்றேன். மயிரொன்றை செய்த உயிர் ஒன்று ஏதொன்றும் இல்லை. பெற்றது ஜீவனாயினும் படைத்தது சிவன். எந்த ஒரு அம்மா அப்பாவுமே நான் முடி செஞ்சேன்னு கூட சொல்ல தேவையில்லைன்றான் கடவுள். இதுக்கு அர்த்தம் என்ன? நீ எதுவுமே செய்ய வேணாண்டா, உனக்காக நான் இருக்கேன்றான். இதை புரிஞ்சு நீ வெளியே போய் எப்படி சொல்லலாம்? நான் போனப்பா அந்த கிளாஸ்க்கு, குருஜி நம்ம ஒரு மயிரும் செய்யலன்னு சொன்னேன். எப்படி பேசுறேன்? ஒரு மயிருன்ற வார்த்தை மயிறு நான் பேசுனேன். இதையா சொல்லியிருக்கேன் யோகம் பண்ணி தெளிவா? மயிரொன்றை செய்த உயிர் ஒன்று ஏதொன்றும் இல்லை. பெற்றது ஜீவனாயினும் படைத்தது சிவன். பெற்றது ஜீவன், தாய் இல்லை. நம்ம தான் சொல்கிறோம் அம்மா பெற்று போட்டாங்க, நான் குழந்தை பெற்றுக்கணும் சார். நீ குழந்தை பெற்றுக்க முடியாதுமா, உன் கண்ட்ரோல் அது கிடையாது. அப்போ 3ஆம் மாதமே பெற்று போட வேண்டியதானே? கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக் எனக்கு வெக்கேஷன் இருக்குது, அப்ரேஷன் இருக்குது, ஸோ 3rd மந்த் நான் பெற்றுக்கணும். யாருமே குழந்தை பெற்றுக்கல. குழந்தையா வெளியே வந்துடுச்சு, குழந்தை பிறந்துடுச்சு, நீ பெற்றுக்கல. கோழி குஞ்சு பொறிச்சிருச்சான், அது குஞ்சு வெளியே வந்துடுச்சு. கோழிலாம் போய் வந்து பண்ணலாம். அப்போ அது ஃபஸ்ட் டேவே பண்ணிக்க வேண்டியது தானே? இந்த ஒரு தாட் உங்களை அப்படியே உயர்த்தி நிறுத்திடும். நான் நீங்கள் விதை தான், இப்போ அந்த விதையை போட்டு மண்ணில் பொதன்னு புதைக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நீ நினைச்சாலும் நினைக்கலாம், அது முளைச்சிக்கும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன்னைக்கு முளைக்காது, ஆனால் நீ முளைக்கிறதுக்கு இன்னைக்கு புதைக்கிறது தான் காரணம். உங்கள் ஃபியூச்சரை கொஸ்டின் பண்ணுங்க. இது ரெண்டுமே இதுக்காக நான் இப்போ பண்ணுறேன்னா கிடையாது. நீங்கள் இனிமேல் சாவர வரைக்கும் யாரையுமே டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஆஸ் எ டிசிஷனாக ஈஸி, ஆனால் ப்ராக்டிக்கலாக அதுக்கு ஒரு சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். என்ன? மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட உனக்கு ஹெல்ப் பண்ணுற ஸ்ட்ரென்த் உனக்கே இருந்தால் தான் முடியும். உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக யாருமே இந்த உலகத்தில் பிறக்கல, நீயும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணவே முடியாது. நம்மளாம் நினச்சிக்கலாம் அப்போ ஹெல்ப் பண்ணால் வெளியே போய் பக்கத்திலே ஸ்லம் இருக்க போய் ஹெல்ப் பண்ண வேண்டியது தானே? நீங்கள் போகும்போது உங்கள் எதிர்க்கே யாராவது வந்தால் நீங்கள் அவங்களுக்கு ஒரு 10 ரூபா போட்டு அப்படி நான்லாம் ரொம்ப நல்ல இறக்க போவேன். இந்த கோயிலுக்கு போகும்போது அந்த பூக்காரம்மாக்கு நான் எல்லாமே செய்வேன். ஏன் இத்தனை நாள் பூக்காரம்மா நீ ஏன் போய் தேடி கண்டுபிடிச்சியாக்க? நீ கோயில் போகும்போது உனக்கு சிரிக்கிறதுக்கு உனக்கு கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வாட்ச்மேன்லாம் நான் எப்படி பார்த்துப்பேன் தெரியுமா? எப்படி வீடு கட்டி கொடுத்துருக்கியா? கிடையாது. ஒரு 10 ரூபா கொடுப்பேன். ஏன்னா 10 பேர் வரும்போது உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக சொல்லிட்டு அடிக்க. அது ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் தூங்கிட்டா நீ திரும்பி அவனே அடிப்பேன். எனக்கு வந்து ஏன் நிற்கல? ஆனால் அப்படி நான் இறக்கமான மனுஷன். டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஆனால் நீ சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது உனக்கு காஃபி எடுத்துன்னு உன் வீட்டு வேலைக்காரி வரும், அதை நீ திட்டுவேன். காஃபி வச்சுட்டு போ, சூரிய நமஸ்காரம் பண்ணுறான்ல, இது பேர் தான் தேங்க்ஸ் கிவிங்க. நீ சூரியனை காரி துப்புனா கூட நாளைக்கு சூரியன் வரும். நான் சொல்கிறேன். இப்போ இது ஒரு புது கான்செப்ட். ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி திங். ஏன் தேங்க் பண்ணோம்? ஐ வாண்ட் டு பிளஸ் எவ்ரி திங். தண்ணியை ஒரு லூசு பிளஸ் பண்ணி எனக்கு தெரியுமா? உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு பண்ணியும் பிளஸ் பண்ணுங்களேன். ஏன்னா அதுதானே ஃபர்ஸ்ட் அவதாரம் வராகமாக வந்தது. இதுதான் கர்மா. கடவுள் அந்த பண்ணியும் ஒரு காரணத்துக்கு தான் படைச்சான். பண்ணி இருக்க இடத்துல நோய் இருக்குமா? பண்ணிக்கு தன்னை தானே குணப்படுத்திக்கிற இம்யூனிட்டி யாருக்கு இருக்கு? அதுக்கு இருக்கு. அதனால தான் பூமியை சுத்தம் பண்ணுற நேச்சராகவே அந்த வராகாவதம் வச்சான். குருஜி அப்போ அந்த போர் என்ன காட்டில் இருக்கு, நீங்கள் எவ்வளோ இந்த ட்ரெக்கிங் போனவங்க யாராவது இருக்கீங்களான்னு தெரியல. காட்டில் மிருகம் சாவமா சாவாதா? சாகா வரம் பெற்ற சிங்கமாக இருக்கு எல்லாம். காட்டில் மிருகம் சாவமா சாவாதா? அப்போ அந்த மிருகத்தை யார் புதைப்பா? வச்சிருக்காங்களாங்க? ஓகே, எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு எல்லாம் வச்சு ப்ரேயர் பண்ணுவோம். இல்லை நாங்களாம் மசூதி பண்ணுவோம், இல்லை நாங்களாம் வந்து சுடுகாடு கொண்டு போயிடுவோம், 14ஆம் நாள் திதி செஞ்சு அது மாதிரி பண்ணுவாங்களா? கிடையாது. அந்த செத்த மிருகம் மற்ற மிருகத்துக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு காட்டு பண்ணி அப்போ தான் தன்னுடைய என்ன பண்ணும்? அது பேர் பல்லு கிடையாது, நம்ம பல்லுன்னு சொல்கிறோம். அது போய் பாருங்கள், பல்லுனா இப்படி தானே இருக்கணும். ஏன் மேலே வச்சான்னு உங்களுக்கு இன்னி வரைக்கும் புரியாது. அப்போ வச்சவன் லூஸா? தெரியாது. இதை நீ தனியாக உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்க, பிளெஸிங் பண்ணின்னு. நான் ஒரு சொன்ன குருஜி, இது மாதிரிலாம் நீங்கள் சொல்லும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு குருஜி. நான் ஒரு குருஜியை வந்து நான் யூஎஸில் பார்த்தேன். அவர் சொன்னார், ஒரு வாட்டியும் வாட்டரை பிளஸ் பண்ணி குடிச்சா நோயே வராது. வாட்டரை பிளஸ் பண்ணோடனே வாட்டரோட குவாலிட்டி மாறிடும். நான் என்ன மாறும்? பீரா மாறிடுமா? மாறாது, தண்ணியாக தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு நீ வாட்டரை பிளஸ் பண்ண? இல்லை அதால் நல்ல எஃபெக்ட் வரும். டே லூஸு, வாட்டரே பிளெஸிங் தான்டா, வாட்டரே பிளெஸிங் தான். நான் இங்கே கடவுளை அசிங்கப்படுத்தலை. நீ அவ்வளோ வெட்டி பையனாக இருக்க, இதுவா பண்ணப்ப நீ அவனுக்கு பாவம் ஏஞ்சி போனால் பாத்ரூம் போகிறதுக்கு நேரம் இல்லை, பையன் ஸ்கூலுக்கு போனான்னு தெரியும் நேரம் இல்லை. சார் அவ்வளோ செட்டில் ஆகிட்டார் வெட்டியா, அடுத்த ஜென்மத்தில் பிச்சை எடுக்க போகிறாரு, இதுக்கு பேர் ரெடியாக வராது. நான் சொன்னேன் அதே தண்ணியை பிளஸ் பண்ணி மூடாமல் சிவலிங்கம் முன்னாடி வைன்னு. நான் சிவலிங்கம் முன்னாடி அந்த தண்ணியை மூடாமல் வை, டெய்லியும் பிளஸ் பண்ணு. அந்த தண்ணியில் என்ன வரும்? கொசு ஒன்று. இப்போ கொசு வந்து தண்ணியை பிளஸ் பண்ணி குடி. சிலர் வேலை விட்டு இல்லாமல் தண்ணியை பிளஸ் பண்ணுறேன், பண்ணியை பிளஸ் பண்ணுறேன். பண்ணி ஒரு பிளஸ்ஸிங்ன்ற இது என்ன ஆன்மீகவாதி சொல்லுவான்? இப்போ வந்தாங்க இந்த பெரிய மனிதர்கள்லாம் ஸ்கேவெஞ்சர்ஸ்னு நமக்காக க்ளீன் பண்ணுறாங்க. இன்னும் யூஎஸ் மாதிரி பக்காவாக ஒரு க்ளவோ இல்லை இன்சூரன்ஸோ கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் ஸ்கேவெஞ்சராக இருந்தா யார் அதெல்லாம் சாப்பிட்டு போனது? பண்ணி தானே. யாருமா சாப்பிட்டு போனது? பண்ணி தானேம்மா சாப்பிட்டு போவோம். இதே உங்களுக்கு புரிய மாட்டேது. யூ வில் ஆஸ்க் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், நாட் டு தம் டைரக்ட்லி. உட்காந்து கேளு, நான் சந்தோஷமாக இருக்கேனா? ஆமாண்ணா, இந்த சந்தோஷம் கண்டினியூ ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்லை இந்த சந்தோஷம் கெடாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாது? சூப்பர், அவ்வளோதான். இந்த கொஸ்டின் முதல்ல வரணும். நான் ஆரோக்கியமாக இருக்கேனா? இல்லை, அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் ஆரோக்கியத்துக்கு உள்ளே போனேன். ஐ எம் நாட் சேயிங் யூ ஷுட் ஹேவ் அ பர்பஸ் இன் லைஃப், யூ ஷுட் ஹேவ் அ விஷன் இன் லைஃப். இதெல்லாம் சும்மா உன்னை ஏமாத்த.
பிறகுற குழந்தைக்கு நீ விஷன் ஸ்டேட்மெண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் கற்றுக் கொடுப்பியா? வசதியாக இருக்க, வசதியாக வாழ்ந்து சாக வேண்டியது தான். நீ சாவறதுக்கு பிறந்தவன் தான். ஆனால் நடுவில் வாழ்க்கைன்ற ஒரு பேரில் நீ ஏதோ ஒரு அனுபவத்துக்கு பெண்டிங் இருக்குது. இதில் நீ வந்து நான் இதை பண்ணுறதுக்காக அதை இழந்தேன், அதை பண்ணுறதுக்காக தெரியாது. எல்லாத்தையும் அனுபவிக்கணும், பாலாக்காமல் அனுபவிக்கணும். கேன கேட்ட எஸ், அந்த கெப்பாசிட்டி உனக்கு இருக்கான்னு கேட்டால் அது உன் கெப்பாசிட்டி இல்லை, அது உன் நேச்சரே. ஹண்டிங் இஸ் அ கெப்பாசிட்டி ஃபார் அன் ஹண்டர். ஹண்டிங் இஸ் அ நேச்சர் ஃபார் அ டைகர். இட்ஸ் வெரி நேச்சர். உன் நேச்சரையே நீ மிஸ் பண்ணி வாழ்ந்தா எப்படி? நாட் அ பாசிபிலிட்டி. குருஜி அப்போ ஏன்னா இத்தனை நாள் ஹண்ட் பண்ணல, அந்த புலிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ்வளோதான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உடம்பு சரியில்லாத புலி வேட்டையாடாது. அந்த டைமில் பூனை மரம் எடுத்து நினச்சி நீ பூனையை பார்த்து உயர்வா நினச்சினுங்க, பா எப்படியாப்பட்ட பூனை பா இது இப்படி பாரு எவ்வளோ பேர் தத்தியாக படுத்துனுக்கு. தத்தியா இல்லை, அதுக்கு உடம்பு சரியில்லை. நான் உங்களை அப்படி தான் பார்க்குறேன். நீ புலின்றதை புரிஞ்சிக்காம இந்த பூனையை நம்பி ஏமாந்துட போகிறேன். நானாவது கருப்பு பூனை பார்த்தவொடனே மாட்டிப்பேன், சில பூனை இன்னும் கருப்பாக்கி அனுப்பிச்சிடும். உண்மை இல்லை குருஜி, அப்படி போனால் ஏமாவாக இருக்கு. நான் என்ன பண்ணோம், நேராக ஒரு பேதி மாத்திரை வாங்கிட்டு போ. பேதி மாத்திரையை அவருக்கு கொடு, அவருக்கு பேதி ஆகுதான்னு பாரு. அவருக்கு ஆகிற பேதியை அவர் மந்திர சக்தி சொல்லி டக்குன்னு லாக் பண்ணார் வச்சுக்கோ, பாயமூலவை ஓம்பளம் ப்ளஸ் அப்படின்னு டக்குன்னு அப்படி குடிக்கிறார் கீழே பாயமூலம். பேதி அவருக்கு, உங்கள் பேதி கூட நிறுத்த வேணாம். நான் ஸ்பிரிச்சுவல் ஃபார்முலாவே சொல்கிறேன், உன் பேதி கூட நிறுத்த வேணாம், அவர் பேதியை நிறுத்துற. குருஜி அப்போ இத்தனால குருஜியாக ஒருத்தரை மதிச்ச மதி தப்பு இல்லை, நீ எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணு. ஆனால் அவருக்கு தான் பவர் இருக்குது, உனக்கு இல்லைன்னு நினைக்காத. அங்கே நீ உன்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற. Every master is a great master, but the only master who can be master of your destiny is you. இது புரியாமல் நான் பார்த்துக்கு டெஸ்டினி பற்றி பேசி உங்களை அமிச்சா வேஸ்ட் ஆகிடும், 100% வேஸ்ட் ஆகிடும். குருஜியில் என்ன ஸ்பிரிச்சுவலாக எனக்கு புரிஞ்சுது, இது கூட புரியல. தன் பேதியே நிறுத்த தெரியாத ஒரு மனுஷன் உன் பீதியை சத்தியமாக நிறுத்த மாட்டான். One who is incapable to stop his own dysentery has got no power to change your depression. இது கூட புரியல. போய் எழுதி வச்சுக்கோ, ஸ்பிரிச்சுவல் கோட்டில் போட்டு வச்சுக்கோ, தன் பேதியை நிறுத்த தெரியா ஒரு மகான் என் பீதியை நீக்க மாட்டார். இதோட ஆன்மீகமாக என்ன சொல்ல முடியும்? அப்பா இடைக்காடர் இதை தான் சொன்னாரா? கழிவது கழிவாய் கனவில் கழிப்பினும் உணரது உணர்வாய் உணர்வில் இருப்பினும் தெளிவர தெளிவாத மனம் கொண்டு இருக்கையில் ஏதொன்று உன்னோடு இருந்தாலும் பயனில்லை மானிடார். உணவு உறக்கம் கழிவு இதை உனக்கு நீயே செய்யாகுவது சித்தம். ஸ்லீப் எலிமினேஷன், கழிவு மலம் கிடையாது. அண்ட் ஃபுட் ஃபியூவல். உணவு உறக்கம் கழிவு உனக்கு நீ தான் செஞ்சாகணும், இது சித்தம். இது எவனும் செய்ய மாட்டான். அது இனிமேல் உனக்கு பெஸ்ட்டாக நடக்க தான் இந்த முயற்சி. இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சொன்னால் கூட சிலர் புரிஞ்சுப்பாங்க, சே அவர் வந்து லோக்கலாக பேசலை, அவர் பேதி பீதின்னு சொன்னது நம்ம மண்டைக்கு அவ்வளோதான் புரியும். அப்போ என்ன பண்ணணும்? ஃப்ரம் நவ் ஸ்டார்ட் கொஸ்டினிங் யுவர் செல்ஃப்.